ரொம்பவும் அழகான நடிகை, இளம் வயதிலே நடிக்க வந்துட்டாங்க. ஆனா என்னவோ தெரியல, இவங்களால பெரிய பெரிய நடிகர்களான ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்க கூட எல்லாம் ஒரு ஜோடியா நடிக்கவே முடியல. பாதியிலே சினிமா விட்டு போயிட்டாங்க. அதிர்ஷ்டமில்லா நடிகை அப்படின்ற பெயரும் கூட வந்ததா சில இடங்கள்ல சொல்லப்படுது. அந்த நிலாவை தான் கையில பிடிச்சேன் அப்படின்னு மான்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ஆடுன நடிகை ரஞ்சனி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்னைக்கான சினி சமூகம் பயோகிராஃபில ஸ்பெஷல் எபிசோடா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இவங்க ஒரு தமிழ் பொண்ணு தான். தமிழர்களுக்கு பிறந்த அழகான தமிழ் பெண். 4 தலைமுறையா சிங்கப்பூர்ல வாழ்ந்துட்டு வராங்களா. இவங்க அப்பா பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டரா தான் இருந்திருக்காரு. அது மூலமா தான் இவங்க தூரல் நின்னு போச்சு படத்துல பாக்யராஜுக்கும் இவங்களுக்கு ஒரு சின்ன பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பாக்யராஜ் அவரோட படமான சின்ன வீடு, அப்புறம் இன்னொரு படத்துக்கு கூட இவங்கள காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரா. ஆனா இவங்க ரொம்பவே சின்ன பொண்ணா இருந்ததுனால அவரால இவரோட படத்துக்கு ஹீரோயினா நடிக்க வைக்க முடியல. அதுக்கப்புறமா பாரதி ராஜா ஒரு படத்துக்கு புதுமுகங்களை தேடும் போது பாக்யராஜ் நம்ம ரஞ்சனி அவங்களோட போட்டோவை கொடுத்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த படம் ஷூட்டிங்கே பாதியிலே நிறுத்திட்டாரா. அதுக்கப்புறமா தான் முதல் மரியாதையில இவங்க நடிச்ச நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன் அப்படின்ற அந்த எவர் கிரீன் சாங்கும் அந்த படமும் சம ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்கள் அந்த பாட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, உண்மையாவே அந்த பாட்டு ஒரு கிளாமரஸான சாங். ஆனா இந்த ஹீரோயினோட குழந்தை முகம், இவங்களோட நடிச்ச அந்த சக நடிகரோட குழந்தை முகம், இளையராஜாவோட மயங்கும் மெலடி, இது கிளாமரஸான சாங் அப்படின்றதே மறக்கடிச்சிரும். ஒரு இனிமையான ஒரு காதல் பாடலா தான் இன்னைய வரைக்கும் எல்லாரும் ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா போடி புள்ள எல்லாம் டூப்புன்னு இந்த பொண்ணு அந்த பையன் தூக்குவாரு பாருங்க. அந்த பொண்ணு வேற இடுப்புக்கு கீழே தான் சாரி கட்டிருப்பாங்க. மொத்த முதுகும் தெரியும். இது பயங்கரமான கிளாமரஸ். ஆனா அந்த கிளாமரை கூட எங்களால ரசிக்க முடியல. அவங்களோட அந்த குழந்தை முகமும் நடிப்பும் தான் எங்களால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு பல ரசிகர்கள் இப்படிதான் இந்த பாட்டை பத்தி இப்ப வரைக்கும் உச்சி கொட்டி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கிடைச்சது. கடலோர கவிதைகள் படமும் பயங்கர ஹிட் அப்படின்னே சொல்லலாம். கடலோர கவிதைகள் படத்துல ஜெனிஃபர் டீச்சரா நடிகை ரேகா நடிச்சிருப்பாங்க. ரேகாவோட கதாபாத்திரத்தை தூக்கி சாப்பிடுற மாதிரி தான் நடிகை ரஞ்சனி, அதாவது கங்கம்மா அப்படின்ற இந்த கதாபாத்திரம் அப்படின்னே சொல்லலாம். சின்ன பதாச உருகி உருகி காதலிப்பாங்க அத்தை பொண்ணான கங்கம்மா. ஆனா என்னவோ சின்ன பதாசுக்கு ஜெனிஃபர் டீச்சர் மேலதான் அதிகப்படியான காதல். எப்படியாவது இவங்களை பிரிச்சு விட்டுறணும் அப்படின்னு கங்கம்மா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில இவங்களே பிரியற மாதிரி ஆகிடும். ஜெனிஃபர் டீச்சர் ஊரை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமும் ரொம்பவும் மன உளைச்சல்ல இருப்பாரு சின்னப்பதாஸ். நிறைய இடங்கள்ல அந்த இவங்க நம்மளோட மாமா பொண்ணு அப்படின்னு மட்டும்தான் பாத்திருப்பாங்க. கங்கம்மாவோட உண்மையான காதல் சின்னப்பதாஸ்க்கு தெரியாது. ஒரு இடத்துல ஜெனிஃபர் டீச்சரை யாரோ தப்பா சொல்றாங்கன்னு இவர் அடிக்க போக அந்த இடத்துல கங்கம்மா அவங்க என்னதான் மச்சான் தப்பா சொன்னாங்க, டீச்சர் இல்ல அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க. படம் முழுக்க உறுதுணையா இருப்பாங்க. கடைசி காலத்துல சாக போற தன்னோட அம்மாவை கூட போய் பார்க்க மாட்டாரு. எங்க உங்க அம்மா கங்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்கொண்டு கையில பிடிச்சு கொடுத்துருவாங்களோன்ட்டு. அப்போ எப்படியாவது அம்மாவை பார்க்க வச்சிடணும்னு கங்கம்மா போராடி சின்னப்பதாஸ் தான் சொல்லுவாங்க, நீ எதனால வரமாட்டேன்னு தெரியும் மச்சான், அம்மா என் கையை பிடிச்சுக்கோன்னு சொல்லி உன் கையில கொடுத்துருவாங்கன்னு தானே, கண்டிப்பா உன் கையை நான் பிடிக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் உன் காலை பிடிச்சு நிழலா உன் கூட வருவேன் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க. ரசிகர்கள் எல்லாமே கை தட்டி இருப்பாங்க. அவ்வளவு சென்டிமெண்டா இருக்கும் அந்த சீனம். அதுக்கு சின்னப்பதா சொல்லிருப்பாரு, மனசை மட்டும் அவகிட்ட கொடுக்கலன்னா உன் மடியிலேயே நான் கடந்திருப்பேன் அப்படின்னுட்டு. இந்த இடத்துல இந்த சீன்ல பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க நம்ம ரஞ்சனி. அதுல இருந்தே இவங்களுக்கு ரசிகர்கள் எக்கச்சக்கம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி செகண்ட் பாதி முழுக்க கங்கம்மாவை மட்டும் வச்சுமே தான் இந்த கடலோர கவிதைகள் படமும் எடுத்திருப்பாங்க. கடலோர கவிதைகள் செம ஹிட் ஆச்சுங்க. இப்படி இருந்துமே இவங்களால அப்ப இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களை கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவே இல்ல. இவங்க தமிழ்ல மட்டுமே 28 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. ஒரு திரைப்படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் கூட இவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனா மலையாள படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோகன்லால் கூட இவங்க நடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க ஒரு சிறந்த நடிகை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சினிமா தன்னோட தந்தை மூலமா கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்றதும் தெரியும். என்னதான் தன் தந்தை மூலமா கிடைச்ச இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டு ஒரு நடிகையா வளம் வந்தாலும் இவங்களுக்குள்ள நல்லா படிக்கணும், ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கதாங்க செய்யுது. அந்த ஆசையாதான் இவங்க அவங்களோட கெரியர்ல மட்டும் இல்லாம இவங்களோட ஹையர் ஸ்டடீஸுமே படிச்சிருக்காங்க. கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லா அப்படின்னு படிச்சிருக்காங்க. இவங்க சட்டத்தை படிச்ச ஒரு மேதை அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள் பத்தி இவங்க அவங்களோட குரலை கொடுத்திருக்காங்க.
இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இவங்க போய் நின்றுருக்காங்க. இவங்க கெரியர்ல ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. அவங்களோட திருமணத்துக்கு அப்புறமா பேரி கொம்பேரா அப்படின்றவங்கள தான் இவங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு பிசினஸ்மேன். அதுக்கப்புறமா இவங்களோட சினிமா கெரியர்ல ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. அந்த பிரேக் டைம்ல தான் இவங்க லா படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிபிசில இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா லாயரா இருந்திருக்காங்க. எஜுகேஷன் கன்சல்டன்டாவுமே இருந்திருக்காங்க. நிறைய இடத்துல சட்ட ஒழுங்கு சீர்குலையும் போதும், நிறைய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கும் போதுமே இவங்களோட குரல் கொடுத்திருக்காங்க. அப்படிதான் நிர்பயா கேஸ்லயுமே இவங்க அவங்களோட குரல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல 2014 ரொம்ப வருடத்துக்கு அப்புறமா ரிங் மாஸ்டர் அப்படின்ற திரைப்படத்துல மறுபடியும் அறிமுகமாகறாங்க. அப்புறம் எகைன் இந்த சினிமா விட்டு போறாங்க. அண்ட் எகைன் இவங்க சீரியல்ல மறுபடியும் அறிமுகமாகறாங்க. யார் மூலமா அப்படின்னா மிஸ்டர் பி ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். இவர் மூலமா தான் இவர் இயக்குன அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண திரைப்படம் தான் சுவாதி திருநாள். இந்த திரைப்படத்துல தான் இவங்க மலையாள சினிமா உலகுக்கு அறிமுகமாக இருப்பாங்க. அதே ப்ரொடக்ஷன்ல தான் இவங்க சந்திரகாந்தம் அப்படின்ற சீரியல்லையும், அதாவது டெபியூட் சீரியல் அப்படின்னு சொல்லலாம், அதுல மலையாள சீரியலுக்கு இவங்க அறிமுகமாக இருக்காங்க. ஆக்சுவலா இதுல இன்னும் ஸ்பெசிபிக்கான விஷயம் என்னன்னா, இந்த சீரியல்ல ஒரு நடிகையா நடிக்கிறது யார் தெரியுமா? விஜய் டிவில ரொம்பவும் பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய மகாநதி சீரியல்ல இருக்கக்கூடிய காவேரி, அதாவது நடிகை லட்சுமி பிரியா. இவங்க தான் இந்த சீரியலுமே ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மாமியார் கதாபாத்திரத்துல தான் நடிகை ரஞ்சனி நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தாங்க அவங்க சீரியல் உலகுல அறிமுகமாகிட்டாங்க, மலையாள சினிமாலையும் சீரியல் உலகத்திலையும். ஆனா இப்ப வரைக்கும் இவங்க தமிழ் சினிமா பக்கமும் வரல, தமிழ் சீரியல் பக்கமும் வரல. ஒருவேளை நிறைய டைரக்டர்ஸ் இல்ல ப்ரொடியூசர்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களை தமிழ் சீரியலையும் நடிக்க வைக்கணும். ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு நடிகை, ரொம்ப நேர்த்தியான முகம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா 4 தலைமுறைகளா சிங்கப்பூர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் தான் இவங்களோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பப்ப கேரளாக்கு போறது மற்றும் டூர் போறது அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கூட லைஃப் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நடிகை ரஞ்சனி. அண்ட் தொடர்ந்து சமூகத்துல நடக்கக்கூடிய பல அக்கிரமங்களுக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கும் இவங்களோட குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் சமீப காலத்துல கொச்சியில நடந்தக்கூடிய அந்த அன்வான்டட் பிரெக்னன்சி இஷ்யூஸ் ஃபார் விமன், அத பத்தியும் இவங்களோட குரலை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருப்பாங்க. சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தாலும் இவங்களுக்கு என்னவோ ஃபாலோவர்ஸ் கம்மி தான். நடிகை ரஞ்சனியை பத்தி 2K கிட்ஸ்க்கு தெரியாது, ஆனா 80s 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். அவ்வளவு அழகான முகம், அழகான நடிப்பு. ஏனோ வாய்ப்புகள் சரியா அமையல, தமிழ் சினிமால ஷைன் பண்ண முடியல அப்படின்னாலும், பெரிய பெரிய சூப்பர் ஹீரோஸ் கூட இவங்க நடிக்க முடியல அப்படின்னாலும், இவங்க நடிச்ச திரைப்படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு போகதான் செஞ்சது. ஆனா இப்ப வரைக்குமே ரசிகர்களோட மனதுல இவங்க இடம் பிடிக்கதான் செஞ்சிருக்காங்க. நடிகை ரஞ்சனை பத்தி உங்களோட கருத்து என்ன? அடுத்து வேற எந்த நடிகை நடிகரை பத்தின பயோகிராபி வேணும் அப்படின்றதையும் மறக்காம கிழக்கு மனசுல தெரிவிங்க.